திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் குடும்பத்தினர் வெளியூரில் இருந்ததை நோட்டமிட்டு வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள் மற்றும் செல்போனை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி பெரியபேட்டை விஜயராகவேந்திரா தெருவைச் சேர்ந்த பிரேம்நாத் என்பவர் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இவரது 2 மகன்களும் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் படித்து வருகின்றனர். அதனால் அவரது மனைவி தாரா மற்றும் குழந்தைகள் காட்பாடியில் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். பிரேம்நாத் மட்டும் வேலை காரணமாக வாரத்தில் சில நாட்கள் வாணியம்பாடி வீட்டிலும் மற்ற நாட்களில் குடும்பத்துடன் காட்பாடியிலும் தங்கி வருவது வழக்கம். இந்த பழக்கத்தை நன்கு தெரிந்து வைத்திருந்த மர்ம நபர்கள் பிரேம்நாத் குடும்பத்தை பார்க்க காட்பாடி சென்றிருந்த நேரத்தை பயன்படுத்தியுள்ளனர். வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த அவர்கள் 2 அறைகளில் இருந்த பீரோக்களை திறந்து அதிலிருந்த தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ஒரு செல்போனை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இன்று காலை வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்ததை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக பிரேம்நாத்துக்கு தகவல் தெரிவித்தனர். அவர் விரைந்து வந்து பார்த்தபோது வீட்டில் கொள்ளை நடந்தது உறுதியானது. பின்னர் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து நகர காவல் ஆய்வாளர் ஆனந்தன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று தீவிர விசாரணை நடத்தினர். கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. அதேபோல் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த கொள்ளையை ஒரே நபர் செய்தாரா அல்லது திட்டமிட்டு செயல்பட்ட கும்பலா? வீட்டில் யாரும் இல்லாத தகவல் கொள்ளையர்களுக்கு எப்படி தெரிந்தது? அவர்கள் ஏற்கனவே அந்த வீட்டை கண்காணித்து வந்தார்களா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பட்டப்பகலில் நடந்த இந்த துணிச்சலான கொள்ளை சம்பவம் வாணியம்பாடி மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் TN360 நியூஸ்.